ஹலோ குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்றைக்கி நிஃப்டி எந்தளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மைனஸ் 364 பாயிண்ட் கிட்ட மைனஸ் கொடுத்துருக்குங்க. இது ஓப்பன் பண்ண இடம் பார்த்திங்கன்னா 960. போன ஹை வந்து அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே போயிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பிரேக் டவுன் கொடுத்து கிட்டத்தட்ட 23,500 கிட்ட போயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீக்கே ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக்கே என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோன்னா, மார்க்கெட் வந்து 23,900 வரலையும் போகணுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது கடைசியில் 900 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,500 வரலையும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். அதை பற்றி பார்ப்போம். அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த சார்ட் வர போட்டிருந்தோம் சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சேனல் வந்து பிரேக் அவுட் வந்து கடைசியாக நம்ம கொடுத்த சப்போர்ட் வந்து 24,600 அப்படின்னு கொடுத்துருந்தோம். 24,600 மிகப்பெரிய சப்போர்ட்டு. அதை உடச்சிதுன்னா மார்க்கெட்டு 24,500, 400, 300 அப்படின்னு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அது போயிட்டு 350 உடச்சதுமே மார்க்கெட் வந்து கடைசியாக 180 சப்போர்ட் எடுத்து நின்றுது. நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த இடத்த வந்து 180 சப்போர்ட் எடுத்து 200 க்ளோஸ் ஆனது. நேற்று எக்ஸ்பீரியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்து கிட்டத்தட்ட 960, அதாவது 23,900 கீழே போயிடுச்சு. 870 அப்படின்ட்டு 888 அப்படின்ற இடத்துல ஓப்பன் ஆகி அது திரும்ப சைட்வேஸ்லேயே போயிட்டு மார்க்கெட்டு வந்து முடிஞ்சிடுச்சிங்க. எக்ஸ்பீரியன்றதால அந்தளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணது 960. அதை கிட்டத்தட்ட நேற்று க்ளோஸ் கிட்ட வந்து ஓப்பன் ஆகிட்டு அது போன ஹை 100 பாயிண்ட் தான் மேலே போச்சு. மேலே போயிட்டு நெக்ஸ்ட் டே லோ உடச்சதுமே மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்ததுங்க. அதாவது சப்போர்ட் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. ஏன் இந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து டெய்லி சார்ட்டு நான் போட்டிருக்கிறேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 23,750 அது போன ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 கிட்ட போச்சு. 850 கிட்ட போனது. ஆனால் அந்த ஹையை வந்து அதால் தக்க வச்சுக்க முடியல. திரும்ப என்ன பண்ணிடுச்சுன்னா 750 க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகிட்டு அதிலேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,200 பாயிண்ட் கிட்ட டவுன் ஆகிடுச்சிங்க. ஏன்னா அது வந்து லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா இருந்த இடம் 24,800 கிட்டே ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1,300, 250 பாயிண்ட் கிட்ட வந்து பிரேக் அவுட்டை வந்து கொடுத்து நல்ல ரேலி கொடுத்துருக்கு. இது வந்து யாரும் பயப்பட தேவையில்ல. இன்ட்ராடே இருக்கிறவங்க நல்ல ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 200லேருந்து 300 இல்லை 400 பாயிண்ட் கூட போகுது. இது வந்து இயர்லி வந்து இப்படி நடக்கிறதான். டிசம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா இயர்லி வந்து இது மாதிரி மார்க்கெட் வந்து கீழே போகிறதும், அப்புறம் திரும்ப ஜனவரி மாதம் ஆரம்பிச்சதையும் மார்க்கெட் வந்து திரும்ப எவ்வளோ போனதோ அதை விட டபுளாக வந்து மேலே ஏறிடும். அதனால் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல சான்ஸு. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிட்டே வரலாம். கிட்டத்தட்ட மார்க்கெட் 1000 பாயிண்ட் கிட்ட இறங்கிடுச்சு. உங்கள் ஸ்டாக்லாம் வந்து வாட்ச் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம். இப்போ இருந்தே வந்து அமௌண்ட் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50,000 இல்லை 1 lakh அப்படி இருந்ததுன்னா ஒரு 20,000 10,000 அப்படின்னு போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து திரும்ப வந்து 23,000 போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கே வந்து 23,500 வந்துடுச்சு. இன்னும் அது போக வேண்டிய இடம் வந்து இன்னும் ஒரு 500 பாயிண்ட்டு தான் இருக்குது. இது வந்து கடைசியாக வந்து 23,280 ஒரு சப்போர்ட் இருக்குது. அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா டெய்லி கேண்டிலில் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வந்து டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. கடைசி சப்போர்ட் வந்து 23,280ன்றது ஒரு நல்ல சப்போர்ட். இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து வந்ததுன்னா மார்க்கெட் வந்து திரும்ப வந்து இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு அதிகங்க. அதாவது 24,500 அப்படின்ற லெவலுக்கு வரலாம். ஏன்னா வந்து இது வந்து மந்த்லி எக்ஸ்பீரியன்றதால
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. இந்த செல் பண்ணவங்களாம் வந்து புக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மார்க்கெட்டு ஒரு கீழே போயிட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வரலாம், ஒரு சான்ஸ் தான். 280ன்றது ஒரு சப்போர்ட்டு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து 500க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 500 இப்போ நீங்கள் ஒரு நல்ல சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு வேளை 500 வந்து உடச்சிடுச்சுன்னா அடுத்தது வந்து 280 250 கிட்ட போக அதிக வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து டிசம்பர் மந்த்ன்றதால எஃப்ஐஸ்லாம் நிறையா செல்லிங் பண்ணிவிட்டு வெளில போவாங்க. ஒரு ஜனவரி வரலையுமே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து, அதாவது டிசம்பர் வரலையும் போகிறதுக்கு கீழே போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த நியூ இயருக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ரேலி ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. இது இயர்லி நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒருவேளை நியூஸ் ஏதாவது இம்பேக்ட் பண்ணுதுன்னா இந்த ரேலி கண்டினியூ ஆகலாம். ஒருவேளை இந்த பிரேக் டவுன் ஏற்பட்டதுனால் 250 நிற்கலைன்னா மிகப்பெரிய ஃபால் வந்து காத்திருக்கு. கிராஷ் ஆகிடுமா என்னன்னு தெரியல. மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா 21,869 அடுத்த சப்போர்ட்டு. இந்த இடத்த ஒரு 23,200 அதாவது 358 250னே வச்சிங்களேன். 250 இல்லை 300 அரௌண்டு அந்த இடத்த ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தாங்கன்னா திரும்ப 24,000 வரலாம். இல்லை அதிகம் உடைச்சிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் வந்து ரொம்ப இதாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் பண்ணோம். அடுத்து 22,800 அதையும் உடைச்சா 21, எல்லாம் 1000 பாயிண்ட்டுக்கிட்ட தான் சப்போர்ட் இருக்குது. அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மில் இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் வந்து ஷோல்டர் வந்து இங்கே இருக்குது. இது பெரிய ஹெட் அண்ட் ஷோல்டரு. இந்த இடம் சப்போர்ட் கிடச்சி சின்ன ஒரு பவுன்ஸ் பேக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து மண்டே நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த லெவலில் எடுத்து ட்ரேட் பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம எடுத்ததில் இன்றைக்கி எப்படி ஆப்ஷன்ஸ் வந்து மூமெண்ட் எப்படி இருந்ததுன்னு பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து உங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இது வந்து நீங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு சொந்த முடிவு எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். இது யாரையும் நம்ம ட்ரேட் பண்ண தோன்றுவதில்லை. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.